சார் வணக்கம் சார். சார் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சார் பேர் வெங்கடபதி, கொத்தூர் வில்லேஜ், மதுரை போஸ்ட், திருத்தணி தாலுக்கா எங்களுது, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எங்களுது. எங்கள் ஃபார்மில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் நம்ம ஏரியாவில், எங்கள் ஏரியாவில் இல்லாத அதிசய ஃப்ரூட்டெல்லாம் வச்சுருக்கேன். ஒன்று ஒன்று பார்க்கலாம் நம்ம இப்போ. சார் இது வந்து கேக் கன்சல்ட்டு, GAC கேக் கேன்சர் ஃப்ரூட். இது கொடி மாதிரி போகுது. ஆமாம், கொடி தான் சார். இது 2 செடி வேணும், ஆண் செடி பெண் செடி 2 வேணும். இந்த பூ எடுத்து போயிட்டு இது வந்து ஆண் செடி. இது நடுவில் இருக்கிறது வந்து பெண்ணு. அது இந்த பூ எடுத்து போயிட்டு அதில் பாலினேஷன் பண்ணணும். இருக்குல்ல, ஆண் செடி இருக்குங்களா? நடுவில் இருக்கு சாருங்க. இது சார் இது ஆண், அந்த பக்கம் ஆண், நடுவில் பெண் செடி இருக்குது. இல்லை சார், பார்க்கலாமா? நம்ம அது பண்ணாதான், பாலினேஷன் பண்ணாதான் செடி காய வரும். ஆமாம் சார். சார் வெயிலுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு சார். இது ஓப்பன் ஆச்சுன்னா இது ஆயிருக்குல்ல, இது ஆமாம் ஆமாம், கண்டுபிடிக்க முடியாது சார். அது ஆண் பெண் 2 கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். அது நான் கரெக்டாக இது இன்னைக்கு முதல் தானே இந்த இது எடுத்து போயிட்டு சும்மா அப்படி வச்சவே பாலினேஷன் ஆகிடுது. செடி ஃப்ரூட் வந்துச்சு சார். அது இந்த வெயிலுக்கு நிற்கல சார். அது ஆமாம் சார். இது ஒரு 6 மந்த் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. இதுலேருந்து நம்ம அப்படியே இது பண்ணிடலாம். கொடி எந்த கொடி இருக்குதோ அந்த கொடி நம்ம இங்கே கொஞ்சம் மணல் வச்சு கட்டினா அப்படியே வேறு வந்துடும். இல்லைன்னா கட் பண்ணி நட்டோடு வருவோம்னு நினைக்கிறேன். இது வரலாம் ட்ரை பண்ணல. இது பேர் வந்து கேக், GAC கேக்குன்னு நம்ம யூடியூப்ல நெட்டில் டைப் பண்ணவே கேன்சர் ஃப்ரூட் சார். இது ஒரு ஃப்ரூட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்ன சைஸ் ஒரு கிரிக்கெட் பால், கரெக்டாக கிரிக்கெட் பால் அவ்வளோ இருக்கும். இது ஸ்டேஜ் எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து க்ரீனாக இருக்கும், பச்சா. இந்த இலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாறிச்சுன்னா கொஞ்சம் இந்த எல்லோ டைப் வரும். அதுக்கப்புறம் ரெட்டாக வந்துடும். நம்ம ஆர்எஸ்டிங் டைமில் அப்படியே நம்ம கொங்கும் கலர் ரெட்டாக வந்துடும். அது ஃப்ரூட் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அது எப்போ நட்டது, எப்போ பழம் வர ஆரம்பிச்சு சார்? 6 மந்த்ல வந்துடும். அது கொடி தான். அது நம்ம ஊர் ஃப்ரூட்டா சார்? இது நம்ம வருது சார். ஆந்திராவில் நிறைய வருது, பெங்களூரில் நிறைய இருக்கு. ஆந்திராவில் ஒரு 3 பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க செடியை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சீடு வாங்கினா 50 சீடு வாங்கினா 3 செடி தான் முளைச்சது. கொடி வந்து அது பார்சலாக சரியாக வருதில்ல சொல்லிட்டு 800 ஒரு செடி மட்டும். சீடு மட்டும் நான் 50 ஞாபகம் இல்லை சீடு எவ்வளோ வாங்கணும்னு சொல்லிட்டு 50 சீடு வாங்கினேன். 50ல் 3 தான் முளைச்சது. ஆமாம், நான் ஃப்ரூட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சார். அது எத்தனை வருஷம் வரைக்கும் அது வருமா சார்? அது கரெக்டாக தெரியல சார். அது ஆனால் லைஃப் லாங் இருக்கு சார். கொடின்றது எப்பவுமே சாவே இல்லை சார். அதுக்கு இப்போ வச்சதுன்னா அவங்க 2 வருஷம் 3 வருஷம் தான். அதுக்கு மேலே பெருசாக யாரும் இது பண்ணல. அது நான் கேள்விப்பட்டது 3 வருஷம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆமாம் ஆமாண்ணா. இன்னொரு ஃப்ரூட் அப்படி பார்க்கலாம் சார். ஏர் பொட்டேட்டோ. சார் இதுதான். இது வந்து போன வருஷம் இந்த இடத்துல நான் வச்சேன். போன வருஷம் கொடி சார். இது ஒரே ஒரு கிராப் தான். கிராப் நிறைய வரும். நம்ம எப்படின்னா நம்ம அது உருளைக்கிழங்கு அப்படியே தொங்கும், திராட்சை மாதிரி தொங்கும். அது நம்ம யாராவது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கிண்டல் பண்றாங்க, என்னடா எங்கடா பிடிச்சதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சீசன் தான். அப்படியே ஆயிடும், அப்படியே சத்துடும். அதுக்கப்புறம் நான் இப்போ திரும்பி எப்படின்னு கேட்டா, இல்லைண்ணா நீ 4 மாசம் கழிச்சு தண்ணி விடு, அந்த இடத்துல வரும்னாங்க. இந்த ஒரு ட்ரிப் பைப் போட்டு தண்ணி விட்டேன், அப்படியே வந்துச்சு. நடவே இல்லை. அதனால தான் அது நடாம அப்படியே வச்சிருக்கேன். அப்புறம் கேட்டேன் அவர் எத்தனை வருஷம் இருக்குன்றா. அவரு எனக்கு கொடுத்தாரு பாருங்க. அவரு நானும் 2 வருஷம் தான் ஆச்சு, இது எத்தனை வருஷம் வருதுன்னு தெரியாது, ட்ரை பண்ணலாம், அப்படியே விட்டு வை. அப்படியே காஞ்சி போகுது. அக்கச்சக்கமா காய்க்குது சார். காய் இருக்கு பாருங்க, காட்டுறேன் சார். இந்த சேம் உருளைக்கிழங்க சார். இது சார் எறும்பு. இது சார் நான் பறக்காம விட்டேன், காஞ்சி போச்சு இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். நம்ம சேம் உருளைக்கிழங்க சார். அது இது சார், அது மொழிச்சு வருது பாருங்க. அது இது வருஷம் ஃபுல்லாக சார்? எத்தனை நாள் சார்? சார் ஒரே ஒரு 6 மாசத்துக்கு ஃப்ளவர் வருது, காய் வருது. இன்னொரு 3 மாசத்துல ஆயிடுது. செடி அப்படியே செடி சத்து போகுது, ஆட்டோமேட்டிக்காக செடி சத்து போகுது, கீழே போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் திரும்ப 6 மாசம் கழிச்சு அப்படியே வருது கீழே. நம்ம போன வருஷம் நான் வைக்கும்போது செடி எவ்வளோதான் வந்தது. இந்த வருஷம் பாருங்க சார் எவ்வளோ வந்துருக்குது. இது சார் போன வருஷம் இதே தான். இதை பாருங்களேன், இது பாருங்களேன். போன வருஷம் இதுல இருந்து நான் கட்டணும் தான். இதா இருக்கா, இதா இதே தான் போன வருஷம்.
இந்த மதர் சைடு. இந்த வருஷம் மதர் சைடு பாருங்க எவ்வளோக்கு என்ன இருக்கு பாருங்க. அப்படியே வந்துருக்கு பாருங்க. அவருக்கு சீடு கொடுக்கும்போது சொன்னார் அவர், இந்த வருஷம் அடுத்த வருஷம் தான் உனக்கு சைஸ் நல்லா வரும் சொல்லிட்டு. இதுவரை சீடு அப்படியே இருக்கு சார். 5 தான் கொடுத்தாரு சார் அவர், தேனி கம்பம் டிஸ்ட்ரிக்ட்ல சார், அந்த ஏரியால இருந்தா. இது வந்து சார் இது அது சார் செடி அப்படியே நட்டுட்டா அப்படியே வருது சார். இது சார் அங்க இருக்கு, அது எடுத்துக்கலாம் சார். இதுல உயிர் சார். சார் இது காஞ்சி எத்தனை நாள் ஆச்சு பாருங்க. இது உயிர் அப்படியே இருக்கு பாருங்க. நம்ம உருளைக்கிழங்கு என்ன ஆகும், கெட்டு போயிடும். கெடல பாருங்க. அந்த பழைய காலத்து நம்ம நாட்டு இது சார். இது ஆமா நாட்டு பூர்வீக அந்த காலத்துல மத்துறது. அதுக்கப்புறம் தான் இவங்க பூமியில உருவாக்கி இது பண்ணது. ஆமா இது பாருங்களேன், அது அப்படியே இருக்குது. இன்னொரு காய் காட்டுற மாதிரி இந்த சார். இதோட உயிர் இருக்கு சார். இது கடை காஞ்சிடுச்சு. ஆமா சார். இப்ப எத்தனை நாள் ஆச்சு பாருங்களேன். இதெல்லாம் காஞ்சி போச்சு பாருங்களா. இதெல்லாம் இது போயிடுச்சு. அந்த செடி மட்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது அப்படியே இருக்கு பாருங்க. அது ஒண்ணு வச்சா போதும் இதுல இருக்குது. ஆமா ஆமா சார். சும்மா அப்படி போட்ட போதும் சார், தண்ணி இருந்தா வந்துவிடும் சார். அது சார் இது ஃபுல்லா வந்தது. இந்த கவர்மெண்ட் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடந்ததில்ல, அப்போ அவங்களுக்கு நிறைய கொடுத்துருந்தேன். பொன்னேரில் சிஎம் ப்ரோக்ராமுக்கு, சென்னையில் சிஎம் ப்ரோக்ராமுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு 10 கொடுத்து பேர். எங்கள் ஃபார்மில் ஒரு கிட்டத்தட்ட இந்த ரேர் ஃப்ரூட்டெல்லாம் ஒரு 20 வெரைட்டி இருக்கு. 4 ஆடிக்கத்துக்கு போனால் நீங்கள் ஸ்டாலில் பார்க்கலாம். இந்த இதாக இருக்கும். ஆமாம் இது ஸ்டார் ஃப்ரூட் சார். இது ஆல் டைம் எப்பவுமே இருக்கும். இது ஆமாம். இது வந்து மேமி சப்போட்டா சார். இது வந்து வருஷம் ஃபுல்லாக காய்ச்சினே இருக்கும் சார். இது ஒரு காய் வந்து தேங்காய் சைஸ், தேங்காய் உரிக்காம தேங்காய் இருக்குல்ல, அந்த சைஸ் இருக்கும் சார். இது இல்லை இல்லை அமெரிக்கா சார். அது ஆமாம் இல்லை ஃபைவர் ஃப்ரூட் வரல, காய் 2-3 நின்றுது சார். வேணான்னு எடுத்துட்டாங்க. தெரியல சார். ஒரு டைம் தான் சார். அது எப்பவுமே எனி டைம் வருது. இல்லை சார். இது சார் அது துளுப்பு சார். அது பூ இங்கே தான் சார் வரும், அங்கெல்லாம் வராது. சைடில் இதில் தான் வரும். அது ஹேர்லைங்க கிராஃப்டிங் பண்ணியிருக்கேன். அது ஆமாம் அவ்வளோதான். நமக்கு தெரியும் சார் ஏது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சார். இல்லைன்னா ஒரு செடி 10,000 ரூபாய் சார். இது இவ்வளோ ஹைட் இருக்காது. இது பிரான்ச் இருக்குது, இங்கே இது இருக்குல்ல, இவ்வளோ தான் இருக்குது. நான் வாங்க இந்த 8,000 அது. இல்லை சார், இங்கே லோக்கலில் நிறைய வந்துச்சு அது சார். இப்போ இந்த செடி வந்ததில்ல சார். இன்னொரு வருஷம் கழிச்சு பாருங்க, இதில் நான் ஒரு 20-30 உருவாக்கிடுவேன். நான் அது மாதிரி டெவலப் பண்ணுவேன். அப்படியே அது மாதிரி என்கிட்ட இருக்கிற ஃப்ரூட் எல்லாம் நானே டெவலப் பண்ணிடுறேன். ஆமாம் பண்ணுவேன் சார். இது தெரியல, பீனட் பட்டர் வேர்க்கடலை மரத்தில் காய்ங்க சார். இது சாப்பிட்ற கலக்காய் சாப்பிட்றேங்க சார். வேர்க்கடலை அப்படியே சாப்பிடுங்க சார். இது அப்படியே சாப்பிடலாம். பீனட் பட்டர் சார் அது பேர். ஆமாம் எனி டைம் சார், ஆல் டைம் முந்தினே இருக்கும். இதோட ஏர்லைங் பண்ணால் இதோட நிறைய செடி எடுத்து பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கொட்டையோட சாப்பிடலாம். இது பாருங்க முந்தினே இருக்கும். பீனட் பட்டர் சாப்பிட்றது தான் சார். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான் 2 செடி சார். இது 2 வருஷம் ஆயிடுச்சு, 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இது காய் வந்துனே இருக்கும், கொட்டினே இருக்கும், கீழே வந்துனே இருக்கும். வரவங்க எல்லாம் சாப்பிட்டுனே இருக்காங்க, காக்கா அணில சாப்பிட்டுனே இருக்கும். இது ப்ளூபெர்ரி சார். இது இந்த ப்ளூபெர்ரி எனி டைம் வந்துனே இருக்குது பாருங்களா. ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு சைஸே வரல அது. இது நோனி சார். இது சார் நோனி ஆமாம், ஜூஸ் சாப்பிடலாம் சார். இது சார் இந்த மாதிரி ஃப்ரூட் அறுத்துட்டு நல்லா ஒரு டப்பாவில் காற்று போகாமல் ஒரு 10 கட் பண்ணி ஒரு டப்பாவில் ஒரு 10-15 நாள் அப்படியே போட்டால் நல்லா அப்படியே உதங்கி ஜூஸ் மட்டும் கீழே வந்துடும்.
இது எடுத்துட்டு நம்ம அந்த ஜூஸில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். சுகருக்கு பிபி சுகருக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகுது. பயங்கரமான கசப்பு, வாந்தியே வந்துடும் உங்களுக்கு. இப்போ சமயத்துக்கு வாந்தி வரணும்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் சாப்பிட்டு வாந்தி வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்றீங்களா வந்து? ஏன் சார்? ஒன்றும் இல்லை சார், நான் சாப்பிட்றேன் சார். நான் சாப்பிட்டு பயக்கமாயிடுச்சு சார். அது சாப்பிடலாம் சார். அது ஒன்றும் இல்லை, சாப்பிடலாம். சரி சார், விடுவோம் சார். அது ஸ்டார் ஃப்ரூட் அது. ஆமாம் சார். இது வந்து இந்த ஃப்ரூட் அது தமிழில் காட்டு மாங்கான்றாங்க சார். இங்கிலீஷில் வேறு பேர் இருக்குது, அது மறந்துட்டேன் சார். இது ஆமாம். கேள்விப்படாத ஊறுகாய் தான் சார் ஃபேமஸ். இது வந்து ஸ்வீட்டாக இருக்கிறது ஒரு சைடு இருக்கு. இது நான் வச்சு ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஊறுகாய் கொத்துக்கும். நம்ம எலுமிச்சையோட அவ்வளோ புளிப்பு இருக்காது, அவ்வளோ புளிப்பு இருக்காது. ஆமாம், இந்த பாருங்களேன் எவ்வளோ காசு இருக்கு பாருங்களேன். நிறைய இருக்குது. இந்த ஃப்ளவர் வந்து நிறைய பாருங்களேன். அதுக்கு வேற பேர் இருக்குது சார். தெலுங்குல வந்து அதே பேர் தான், மாங்காய் தான். கொண்ட மாமிடியான்னுவாங்க தெலுங்குல. தமிழில் வந்து காட்டு மாங்கான்றாங்க. இங்கிலீஷில் வேறு பேர் இருக்குது சார். அதுக்கு ஞாபகம் இல்லை. அது ஏதோ ஒரு டைமில் யூடியூப்பில் பார்க்குறோமா, அது ஆர்டர் போட்டுருது சார். இது வந்து கிரேப். இது கேரளாவில் ஃபேமஸ். இது கம்போடியன். இது பேர் வந்து கம்போடியன் கிரேப் சார். நம்ம கிரேப் வந்து இது வந்து அப்படியே காய் நல்லா உருவாகி வந்ததுன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 3 கிலோ 4 கிலோ வரும் சார். இது நம்ம கிரேப் வந்து மிஞ்சி போனால் ஒரு 1/4 கிலோ வரும் சார். அது 3 கிலோ வரும். ஆமாம். டேஸ்ட் எப்படி சார்? அது புளிப்பு தெரியல சார். இது நான் கூட பார்க்கல. நம்ம ஏரியாவுக்கு ஒரு தாயிலேருந்து வச்சேன். இந்த காய் நின்று இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணுங்களா. எத்தனை நாள் சார்? இது ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு சார். இது காய்ப்பு வருது. வருது. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு? ஆமாம், இனிமேல் பார்த்தா தெரியும். கம்போடியன் யூடியூப்ல நம்ம செட் பண்ணவே வந்துடும். கம்போடியன். ஆனால் செடி நான் அப்போ வாங்க 500 ரூபாய் சார். அது ஒரு செடியிலே நான் நல்லா டெவலப் பண்ணிட்டேன். அப்படியே இந்த இது இருக்குல்ல சார், இந்த இடத்துல ஒரு பேக் போட்டு மண் வச்சு ஒரு கம்பி ஒன்று சொல்லிட்டேன். இது எழுந்திக்காது மேலே, அது அப்படியே வேறு வந்துடும். அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டேன். எங்கே பார்த்தாலும் இருக்காது. அடுத்தது சார் லோங்கான். இது வந்து ஆல் சீசன் லோங்கான் சார். இது லோங்கான். ஆமாம், லிச்சி. ஆமாம், சாப்பிட்றது தான். இது நல்லா பெருசாக இருக்காது. இப்போ எல்லாம் சீசன் கம்மியாயிடுச்சு. ஆல் சீசன் எப்பவுமே காய்க்குது. இதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது சார். அது வந்து இங்கேருந்து ஃப்ளவர் வரும். நம்ம கோயம்பேடு போனால் அப்படியே வடித்து கொடுப்போம், கல்லையாக இருக்கும். இது அப்படி இல்லை. நம்ம இது பண்ணோம். நம்ம முட்டை சப்போட்டா மாதிரியே இருக்குது சார். சப்போட்டா இருக்குல்ல, இது கொஞ்சம் பெருசாக தான் நல்லா இருந்திருக்கும் சார். நம்ம இது இப்போ எடுத்தல சார். இதில் 3 ஃப்ரூட் எப்படியோ 1 வரும் சார். அவ்வளோ வரும். 1 கிலோ வரும். ஆஹா, இது இருக்குல்ல சார். இது மாதிரி 3 சேர்ந்து எவ்வளோ வரும் அவ்வளோ வரும். அந்த சைஸ் வரும். ஆனால் இது நம்ம ஊர் பழம் கிடையாது. இது நம்மளுது இல்லை. அதிசயமான அறிவகை பழங்களை தேடி வச்சிருக்கீங்களோ? ஆமாம் சார். சில சக்ஸஸ் ஆகிருக்கு. அதில் எல்லாம் சக்ஸஸ் சார். சக்ஸஸ் ஃபெயிலியர் எதுவுமே இல்லை. ஃபெயிலியர் வந்து இந்த லிச்சி தான் ஆச்சு. லிச்சி வந்து இது கிராஃப்டிங் சார். அது சீட்லும் அது ரொம்ப லேட் ஆகும் அது வரத்துக்கு. அது கிராஃப்டிங் இப்போ எடுத்து வந்தேன் சார். இப்போ தான் வெஸ்ட் பெங்கால் இருந்து எடுத்து வந்திருக்கேன். இந்த லிச்சி செடி இந்த சார். இதுதான் லிச்சி. இது வரல சார். கோவக்கா சார். இது இது வேற மாதிரி இருக்கு ஷேப்ல. ஆமாம் சார். இவ்வளோ இது இருக்கு சார். அது பேர் மறந்துட்டேன் சார். என்ன ஏதோ ஒரு நாட்டு இது சார். இது நம்ம நாட்டு தெரியல. இல்லை, இவ்வளோ வரும் சார். அது இது சார். ஆமாம், அது பேர் வர மாட்டேன். ஏதோ ஒரு கோவக்கா சார் அது பேர். ஆனால் சாப்பிடலாம், கசப்பாக இருக்காது. கசப்பாக இருக்காது. இந்த ஃப்ரூட் இருக்கு பாருங்களேன். அது நல்ல பேர் சார். அது அந்த நாட்டுடைய பேர் வந்துட்டாங்க. ஒரு 5 செடி வச்சிருக்கேன் சார். அது இது எப்போ சார் காய்ப்பு வந்தது சார்? இது வச்சா வந்துடும். இது 6 மாசத்துல வந்துடும். அது 1 டைம் வச்சா கொடியெல்லாம் 1 டைம் வச்சா அப்படியே இருக்குது சார். சாவே சாவாது. அது சார். இவ்வளோ வரும் சார். அது இவ்வளோ கிணம் வரும். அது இப்போ கீழே பார்த்து இதாக இருப்பாருங்களா சார். கிளைமேட் நல்லா இதாச்சு சார். இப்போ இல்லை, நேற்று அத்துட்டு இருப்பாங்க வீட்டுக்கு.
இந்த கிளைமேட்டில் நல்லா வரும் சார் அது. இதெல்லாம் அவகடா சார் இது. சார் இவ்வளோ நேரம் உங்களோட அது அதிசய பழங்கள் சுற்றி காமிச்சிங்க. நான் இது வரைக்கும் அது மாதிரி பேரை கேள்விப்பட்டு தான் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. நிறைய விஷயங்களை வந்து அதிசய பழங்களை வச்சுருக்கீங்க. அதை சக்ஸஸாகவும் பண்ணி காமிச்சிங்க. ஒரே ஒரு லிச்சி மட்டும் தான் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது எல்லாம் வந்து இது காயெல்லாம் பழம் வந்துருக்கு. எனக்கும் இது கொடுத்தீங்க, சூப்பராக இருந்தது. அதை வந்து நீங்கள் வந்து இதுவும் கிராஃப்டிங் பண்ணி பண்ணுறேன் சார். ஹேர்லைங் பண்ணுறேன் சார். யாரா கேட்டால் கொடுப்பீங்களா? இல்லை சார், நான் பண்ணிட்டு இருக்கேன். பெருசாக பண்ணல, ஏன்னா சக்ஸஸ் ஆச்சு அப்புறம் பெருசாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கிறது ஒரு 10 செடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக மட்டும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நான் அதை சொன்ன மாதிரி அதிசய பழங்களை வந்து வச்சுருக்கீங்க. நம்ம கிளைமேட்டுக்கு வராத வெளிநாட்டு வச்சு சக்ஸஸும் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள் சார். நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.